ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பிச்சிருக்க இந்த கோடை காலத்து 50 நாள் தையல் பயிற்சியில் இன்றைக்கி பார்க்க போகிறது 8வது வகுப்பு. இந்த பதிவை எப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் சகோதரிகளும் இதுக்கு முன்னாடி உள்ள முதல் பதிவிலிருந்து வரிசையை பார்த்துட்டே வந்தீங்கன்னா அதில் உள்ள நுணுக்கங்கள் எல்லாம் ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இப்போ தான் புதுசாக நான் தைக்க பழகிறேன், எனக்கு மிஷினை பற்றி எதுவுமே தெரியாது, த்ரெட்டு கோர்க்கு கூட தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட அதில் உள்ள நுணுக்கங்கள் எல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன். ரொம்ப ஈஸியாக நீங்கள் படிக்க முடியும். அதே மாதிரி மிஷினோட கண்ட்ரோல், நம்மளோட கண்ட்ரோலுக்கு எப்படி கொண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓரத்தையில் இடத்துல எவ்வளோ அழகாக ஈஸியாக படிக்க முடியுதோ அந்தளவுக்கு நம்ம மிஷின் கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். அதே மாதிரி ஃபினிஷிங் எவ்வளோ ஈஸியாக தைக்கலாங்கிறதுக்கு உண்டான ஐடியாவும் நான் சொல்லியிருப்பேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் ரெகுலராக ஏதாவது ஒரு தகவல் சொல்லணும்னு ஆசைப்படுவேன். அதை இன்றைக்கும் நான் சொல்லிடுறேன். என்ன ராணி? சரிங்க, சொல்லட்டா? சொல்லுங்க. சொல்லிடுவா? சொல்லுங்க. சரி, அதாவது எப்பயுமே நம்ம வயசுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம். இல்லைனா ஒரு கோயிலில் போய் சாமிக்கிட்ட கூட வேண்டுற விஷயமே அதுதான். எல்லாரோட மனசுலையும் இருக்கிற ஆசை அதுதான், நம்மளோட வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் யாருக்கும் அப்படி அமையிறது கிடையாது. நம்ம வயசுக்கு மீறின பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நம்மளுக்கு வாழ்க்கை அனுபவம் வந்து எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனைகளும் கஷ்டங்களும் போராட்டங்களும் நம்மளுக்கு கொடுக்கும்போது அதை கஷ்டமாக நினைக்காம அந்த வாழ்க்கையோட யதார்த்தத்தை பழகிக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக நம்ம இலக்கை நோக்கி பயணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன ராணி, கரெக்டு தானே? கரெக்ட். அதாவது புரிகிற மாதிரி சொல்லணும்னா, குருவி தலையில் பனங்காய வச்ச மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாதாரணமாக சொல்லுவோம். அதை நீங்கள் ஒரு செம்மையாக நினைக்காம சுகமான சுமையாக எடுத்துக்கிறணும். ஏன்னா வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் போயிடும். கஷ்டங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நிறைஞ்சிருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை வந்து நம்மளுக்கே ஒரு போர் அடிக்காமல் இருக்கும். இல்லைனா எப்போ பார்த்தாலும் நமக்கு தேவையான நேரம் சோறு கிடைக்கிறதும், தேவையான நேரம் ரெஸ்ட்டு கிடைக்கிறதும், தேவையான நேரம் எங்கே வேணாலும் போய்க்கலாம், எங்கே வேணாலும் வரலாம் அப்படிங்கிற ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாகவே இருந்துட்டோம்னா, குறிப்பு வெறும் இனிப்பாக தின்னுட்டு இருந்தால் சுகர் வந்துடும் சொல்கிறாங்களா, அது மாதிரி ஒரு மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருந்தோம்னா அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்காது. ஏன்னா நம்மளை விட ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்களை பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. என்றைக்கோ ஒரு நாள் நல்ல சாப்பாடு சாப்பிடும்போது அது ரொம்ப அமிர்தமாக இருக்கும். அது மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் போராட்டங்களும் நடந்துக்கிட்டே இருந்தால் தான் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு சந்தோஷம் கிடைக்கும்போது அளவில்லாத சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு நம்மளோட மனசில் பல உற்சாகங்கள் கிடைக்கும். அப்போ அந்த நம்மளோட சிந்தனைகள் வந்து ரொம்ப புதுசான சிந்தனைகள் வரும். அதுக்கு தான் சொல்கிறது, எப்போவுமே கஷ்டம் நஷ்டம் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாமே கலந்து வர்றோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ உடல் ஆரோக்கியத்துக்கு கூட டாக்டர் சொன்னது தானே ராணி? என்ன சொன்னார் சொல்லு? சொல்லுங்க. நானே சொல்லிடுறேன். அதாவது இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு, உப்பு, புளிப்பு அப்படிங்கிற 5-6 விஷயங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னொன்று என்ன மறந்துட்டேன். அந்த மாதிரி 5-6 விஷயங்களை வந்து ரெகுலராக நம்ம மாற்றி எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா உடல் வந்து எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறோன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளுக்கு இனிப்பு தான் பிடிக்கும், எனக்கு பாவக்காய் பிடிக்காது அப்படி பாவக்காய் ஒதுக்கி வைக்கிறது. அப்புறம் எனக்கு துவப்பு பிடிக்காது அப்படின்ட்டு இந்த துவப்பு என்ன காய் இருக்குது, வாழைப்பூ, இதெல்லாம் சில பேர் சாப்பிட மாட்டாங்க. அது மாதிரி கசப்பு சாப்பிட மாட்டாங்க. அப்போ புளிப்பு சில பேர் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே சாப்பிட்டோம், ரெகுலராக சாப்பிட்டுட்டே வந்தோன்னா நம்ம உடம்பு வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோம். அப்போ நம்ம உடம்பு வந்து எந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை வந்து போராடக்கூடிய அளவுக்கு மிஷின் தயாராகிக்கிறோம். அந்த உடம்புங்கிற மிஷின் வந்து தயாராகிக்கிறோம். அதனால் சாப்பிட்றதுல எதையுமே கழிவு பண்ணக்கூடாது. அதான் ஒவ்வொரு சீசன்லேயும் ஒன்று கிடைக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா? மாம்பழ சீசனில் மாம்பழம் கிடைக்கும். அப்புறம் எல்லாத்துக்குமே ஒரு சீசன் இருக்குது, அது எல்லாத்தையுமே நம்ம சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிட்டுட்டே வந்தோம்னா நம்ம உடம்பு வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே வரும். அப்படிங்கிறது என்னோட கருத்து மட்டும் கிடையாது, உண்மையான தகவல் தான். அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உடல் ஆரோக்கியத்துக்கு நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயம் தான். ஏன்னா நான் எதையுமே கழிக்கிறது கிடையாது, இது தான் சாப்பிடணும் இது சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது. வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க வந்து எல்லாத்தையுமே சாப்பிட பழகிக்கிறவங்க. ஏன்னா ருசிக்கு சாப்பிட்றது கிடையாது, பசிக்கு சாப்பிட்டு பழகினவங்க எல்லாமே சாப்பிடுவாங்க. அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உடம்புல எந்த ஒரு குறையும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க. இருந்தாலும் எனக்கும் சில நோய் நொடிகள் வரத்தான் செய்யுது. ஏன்னா அது வயது முதுமையின் காரணமாக வளரிட்டு தான். அதான் சரி இருக்கட்டும், பரவாயில்ல இருக்கட்டும். அதாவது ஒரு வயசை தாண்டும் போது சில விஷயங்களை வந்து நம்ம உடம்பு ஏற்றுக்காது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும். நானும் கொஞ்சம் மாற பழகிக்கிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி 40-45 வயசை தாண்டும் போது ஒரு சில உணவுகள் வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது, உடம்பு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ரொம்ப நேரம் பேசிட்டேனா?
ரொம்ப நேரம் பேசிட்டேனா? அப்படித்தான் பேசுவீங்க. அப்படித்தான் பேசுவேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போ இதுக்கு முந்தின பதிவில் ஒரு சிங்கிள் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணியிருந்தோம். அதை இன்றைக்கி ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து பேக் பீஸு, பேக்கு, ஃப்ரண்ட்டு, இது ஸ்லீவு, இது வந்து பெல்ட்டு, ரைட்டா? ஃபஸ்ட்டு வந்து பேக் பீஸ் எப்பயும் தைச்சிக்கலாம். எப்பயுமே ப்ளவுஸில் வந்து பேக் பீஸ் தைச்சிட்டோன்னா ஃப்ரண்ட்டு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல இந்த அர்க்காத் பண்ணதை எடுத்துக்கோம். எடுத்துகிட்டு கரெக்டாக அர்க்காத்தில் மடிச்சுக்கோம். அப்படியே மடிச்சுக்கலாமா? இந்த அர்க்காத்தில் மடிச்சுட்டு இதிலேருந்து 1.25 இன்ச்சு விட்டுட்டு மீதி அப்படியே ஃபோல்டிங் பண்ணிவிடு. இப்போ 1.25 இன்ச்சு மடித்து நடுவில் ஒரு தையல் போட்டுக்கலாமா இதில்? அந்த மாதிரி சரியாக மடியாததுன்னா ரஃப் ஒரு தையல் போட்டு அப்புறம் ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். சரி, இப்போ தையல் போட்டு மடிச்சிடுவா இல்லை அப்படியே மடிச்சிடுவா? உனக்கு அது ஈஸியாக இருந்துச்சுன்னா அப்படியே நீ மடிச்சுக்கலாம், கீறிட்டு அப்படியே மடிச்சுக்கலாம். இல்லை அது மடிய மாட்டேங்குது அப்படின்னு நினச்சேன்னா ஃபஸ்ட்டு இது இந்த 1.25 இன்ச்சு போக எவ்வளோ இருக்கோ அது மடித்து ஒரு தையல் போட்டுட்டு மடிச்சேன்னா இன்னும் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம இப்போ இது எம்மிங் கிடையாது, நம்ம எம்மிங் கிடையாது, தையல் தான் போட போகிறோம். ஆமாம். ஒன்றே இன்ச்சுக்கு கீறியாச்சு, அப்படியே ஒரு மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு ஒரே அளவு வர மாதிரி கரெக்டாக எட்ஜில் தையல் போடுங்க. ரைட். இதே மாதிரி கரெக்டாக எட்ஜில் போடணும். தைச்சதுக்கப்புறம் இது ரெண்டையும் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்காங்கிறது லைட்டாக செக் பண்ணிக்கோ. பண்ணிட்டு இந்த ஷோல்டர் இருக்குல்ல, இந்த ஷோல்டர் சென்டர் கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி 1 சென்டிமீட்டர் கனெக்ட் பண்ணி தையல் விட்டால் போதும். போட்டு கரெக்டாக 4 இன்ச்சு உயரத்துக்கு கிராஸாக ஃபுல் கிராஸில் வரணும். இந்த ஷோல்டர் சென்டர் வச்சுக்கணுமா? ஷோல்டர் சென்டர் வச்சு அந்த இடத்துல. இப்போ நம்ம லைனிங் ப்ளவுஸ்க்கு வந்து இந்த டாட் பிடிக்கல. ஆமாம், சிங்கிளில் வந்து டாட் பிடிச்சா தான் நிற்கும். ஏன்னா கம்பல்சரி சிங்கிள் வந்து பிடிச்சு தான் ஆகணும், இல்லை நிற்காது. இதுல இருந்து 4 இன்ச்சு வைக்கணுமா? உயரம் வந்து 4 இன்ச்சு. 4 இன்ச்சு அப்படியே மைல்டாக கிராஸாக கொண்டு வெளியில் எடுக்கணும். இல்லை ஜாஸ்தி 1 சென்டிமீட்டர் தான் எனக்கு சொன்னேன். நான் எப்பயும் 1/2 இன்ச்சு பிடிக்கணும், ஆனால் 1/2 இன்ச்சு பிடிச்சேன். அப்போ 1 சென்டிமீட்டர் வைக்கலாம். சரியில்லை, 1/2 இன்ச்சு பிடிச்சாலும் பிரச்சனை இல்லை. நம்ம போடும்போது இந்த இடத்துல வந்து துவல் இல்லாமல் இருந்தால் சரிதான். சரி, 4 இன்ச்சு உயரம் பிடிச்சிருக்கியா? 4 இன்ச்சு. சரி. ப்ளவுஸ் டைட்டாக போடும்போது இந்த இடம் கொஞ்சம் ஃப்ளாட் ஆகிடும். இங்கே லூஸ் வந்து அதிகம் வந்துடக்கூடாது, அதுக்காண்டி இங்கே குறைய பிடிக்குது. சரி, இதே அளவே இங்கேயும் பிடிச்சிக்கும். இதை மடிச்சுட்டு இங்கே கீழேயும் நேராக ஒன்று போல எடுத்து வச்சுக்கணுமா? ஆமாம் ஆமாம். இப்போ கரெக்டாக 4 இன்ச்சு பிடிக்கணுமா, இல்லை 4 இன்ச்சு கொஞ்சம் கூட குறையா பிடிச்சா இது ஆகுமா? இல்லை, அந்த 13லேருந்து 14 இன்ச்சு வரைக்கும் இருக்கிற ப்ளவுஸில் 4 இன்ச்சு பிடிச்சா போதும். இப்போ உயரம் வந்து 15 இன்ச்சு 16 இன்ச்சு நல்லா இறக்கமாக போட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த உயரத்தை கூட்டிக்கணும். 4 இன்ச்சுங்கிறத 5 இன்ச்சு வச்சுக்கலாம்.
அப்பதான் அந்த முதுகு வரைக்கும் அந்த தையல் வரும். இந்த முதுகெலும்பு வரைக்கும் வரும். இந்த சைஸுக்கு 4 இன்ச்சு நம்ம பிடிச்சிக்கலாம். போதும். போதும். இப்போ பேக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ இதில் இவ்வளோதான் பேக்கோட வேலை. ஆமாம், வேறு எதுவும் இல்லை, வேறு எதுவுமே கிடையாது. பேக் பீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரைட்டா? இதில் வந்து நம்ம அதிகமாக பிடிக்க வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம தைக்கிற ப்ளவுஸில் டாட் பிடிக்காமலே ப்ளவுஸ் நல்லா உட்காரும். ஆனால் இது மைல்டாக பிடிச்சி ஆகணும். பிடிச்சாதான் சிங்கிளுக்குனால மேலே ஏறிடும். ஆனால் லைட்டாக பிடிச்சா போதும். ரொம்ப பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப பிடிச்சாலும் பிரச்சனை இல்லை. லூஸ் வராமல் இருக்கிறதுக்கு தான் அப்படி குறைய பிடிக்க சொல்கிறது. டைட்டாக போட்டாங்கன்னா அது இது இல்லாமல் நிற்கும். சரி, இப்போ பேக் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட். கம்மியாக பிடிச்சோம்னா டைட்டாக போடும் போதில் அது ஃப்ளாட்டாக தையலே இல்லை. ஆமாம், தையலே இல்லாத மாதிரி நல்லா காமிக்கும். இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு 2 கோடு மாதிரி இந்த லூஸ் கொஞ்சம் அந்த சதை வந்து அரை இன்ச்சுக்கு மேலே பிடிக்கும் போதில் இந்த இடத்துல சும்மா அப்படி. ஆமாம், அந்த லூஸ் வரும். அது வராமல் இருக்குது. அப்போ அந்த லூஸ் என்ன ஆகும், நம்ம டைட்டாக போடும்போது அந்த லூஸ் அப்படியே இங்கே விலைக்கு போய் சைடில் வளைவாக காமிக்கும். அதுக்காக தான் கம்மியாக பிடிக்க சொல்கிறது. வேற ஒன்றும் இல்லை. வேற எதுவும் வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. அது பேக்கில் அவ்வளோ கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் கிராஸ் டாட் எங்கே நீயா பிடி பார்க்கலாம், சொல்லிட்டே பிடி. இப்போ நம்ம ஏன்னா எல்லாரும் இப்போ உன்னை தான் எதிர்பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாங்கிறத பார்த்து தான் அவங்க தப்பாங்க. அது சரி. இப்போ இதை நம்ம மார்க் பண்ணது எல்லாமே நல்ல பக்கம் போட்டு தான் நான் மார்க் பண்ணோம். ஆமாம் ஆமாம். இந்த கிராஸ் வந்து எல்லாருக்கும் சொல்லு கேட்குற மாதிரி. உங்கள் அக்காவும் அப்படி தான் முன்னு சொல்லிகிட்டே இருக்கும், அதே மாதிரி இருக்கு. இந்த கிராஸ் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக அந்த கிராஸில் மட்டும் எடுத்து வச்சுரு. இங்கெல்லாம் எதுவும் சரி பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் இந்த மேட்ச் மட்டும் இது பண்ணணும். ஆமாம். இப்போ நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸு ஸ்ட்ரெயிட் கட்டிங்க்கு இது வந்து 1.5 இன்ச்சு நம்ம பிடிச்சோம். இது சாதா ப்ளவுஸு கிராஸ் கட்டிங்கு. ஆமாம், கிராஸ் கட்டிங் 1.25 பிடிச்சாலே 1.25. ஏன்னா இது நல்லா லூஸ் கொடுக்கறனால 1.25 போதும். லைனிங் ப்ளவுஸ் கிராஸ் கட்டிங்க்கு அது 1.25 பிடிக்கலாம். 1.5 அது வந்து என்ன வித்தியாசம் இருக்குன்னா அவங்க உடம்பை பொறுத்து நம்ம அதை வித்தியாசம் பார்க்கணும். ஏன்னா எல்லாருக்கும் வந்து 1.25 துணி வாகு ஒன்று இருக்குது. ரெண்டாவது அவங்களோட உடம்பு வித்தியாசம் ஒன்று இருக்குது. ஆள் நல்லா வெயிட்டாகவும் இருப்பாங்க, அவங்க உடம்பு அந்த கிராஸோட அளவு கம்மியாக இருக்கும், அப்போ அவங்களுக்கு 1.25 பிடிக்கணும். இல்லை ஆள் ஒல்லியாக இருப்பாங்க, கிராஸோட அளவு அதிகம் இருக்கும், அப்போ அவங்களுக்கு 1.5 பிடிக்கணும். அந்த வித்தியாசம்லாம் இருக்குது. அதெல்லாம் சில பேருக்கு அது கவனிக்காததுனால தான் அந்த வித்தியாசம் வந்து என்ன நம்ம சொன்னல தானே தச்சிருக்கோம் செட் ஆகலைங்கிறது வந்து அந்த வித்தியாசம் தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம கிராஸ் ஸ்ட்ரெயிட் கட்டிங் பிடிச்சா நம்ம 1.5 இன்ச் அது கம்பல்சரி 1.5 வேணும். அதுக்கு கம்மியாக பிடிச்சோம்னா ஃப்ளாட் ஆகிடும். இப்போ நம்ம இது வந்து கிராஸுங்கனால நம்ம இந்த இழுவை கொடுக்கும் இல்லையா, அப்போ 1.25 பிடிச்சாலே போதுமானது, நல்லா எடுத்து கொடுக்கும். ஆனால் எல்லா சைஸுக்கும் எல்லா ப்ளவுஸுக்கும் இதே அளவு தான். இதே அளவு தான். அந்த 42 44 சைஸுக்கு கூடும்போது அந்த அளவு வித்தியாசப்படும். அது நான் தைக்கும்போது அடுத்து நான் சொல்கிறேன். இந்த அளவுக்கு 1.25 இன்ச்சு. 1.25 அந்த 1.25 இங்கேருந்து எடுத்து 3 இன்ச்சு வச்சுக்கணும். 3 இன்ச்சு உயரம். ஆமாம். இப்போ இந்த 3 இன்ச்சுன்றது கொஞ்சம் கூடிச்சு குறைஞ்சுன்னா அது என்ன ஆகும்? கூடுச்சுன்னா ஒரு மாதிரி அசிங்கம் பாயிண்ட் மாதிரி காமிக்கும். குறைஞ்சிச்சுன்னா ஒரு மாதிரி டவுனாக இறங்கின மாதிரி காமிக்கும். இதில் மேக்ஸிமம் எல்லாரும் ஒரு தையல் போடுவாங்க. நான் வந்து ஆப்போசிட்டில் இன்னொரு தையல் ஒன்று சும்மா சரி இதுக்காண்டி நான் போட்டுக்குவேன். இப்போ அது 2 தையல் போட்டுக்கலாம் தானே? போட்டுக்கலாம். ஏதாவது தப்பாக தைச்சா மாங்குன்னு பிரிக்கிறதுக்கு உனக்கு சௌகரியப்பட்டு வச்சுக்கலாம். சரி ரைட்டு. ஏன்னா நம்ம பொடி தையல் வச்சா ஒரு தையல் போதும், கொஞ்சம் பெருசாக இருந்துச்சா 2 தையல் போட்டுக்கலாம். ரைட். இந்த கிராஸ் இருக்குல்ல, இப்போ கிராஸ் வந்து நல்லா நீட்டாக வந்திருக்கு. இந்த ஒரு டாட்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். மித்த டாட் பிடிக்கிறது வந்து இதுக்கு அதை எப்படி பிடிப்பேன்? இப்போ இது வந்து இதுக்கு சென்டர் பண்ணிவிட்டு இப்போ பிரகாஷை கேட்குற கேள்வி பூரா உங்களை கேட்குற மாதிரி தான் நினச்சிக்கோங்க. இங்கே 2யும் சமமாக வச்சுக்கிறோம். ஏன்னா நம்ம கழுத்தை அடித்து திருப்பி இருந்தோம்னா ஆமாம் தையலுக்காண்டி நம்ம மேலே கொஞ்சம் விடணும். ஆனால் இது ரெண்டுமே நம்ம மேலே பைப்பிங் வைக்க போகிறோம், கீழே பெல்ட் ஏற்ற போகிறோம். அதனால இதை சென்டராக மடிச்சுக்கலாம். இப்போ இங்கேருந்து ஒரு அளவு வருது. இந்த அளவு சென்டர் கணக்கு. இதுதான் சென்டர் கணக்கு. இப்போ இந்த சென்டர்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சி மைல்டாக வரணும். இங்கே எவ்வளோ வித்தியாசம் இருக்கோ அதே வித்தியாசம் இங்கே கொண்டு வரணும். பெரும்பாலும் பார்த்தா 1லேருந்து 1.25 வரும். அந்த 1 வரைக்கும் கூட கொண்டு வரலாம். அந்த 1 விட கம்மியாக இருக்கக்கூடாது. கம்மியாச்சுன்னா பாயிண்ட் ஓவர் ஆகிடும். அப்போ 1 இன்ச்சு இல்லை 1.25 அதோட லிமிட்டு. அப்போ இங்கேயும் அந்த 1.25 இங்கே எவ்வளோ இருக்கோ அந்த அளவு கணக்கு பண்ணி இங்கே நிப்பாட்டிக்கணும். இப்போ இதுக்கு வந்து
கரெக்டாக 1.25 இன்ச் இருக்கு. அதே 1.25, அதே 1.25 இந்த சைடு வச்சு. அவ்வளோதான். இப்போ இது 2வது டாட் பிடிச்சாச்சு. பிடி 3வது டாட். ரைட், கரெக்ட். இப்போ 3வது டாட் பிடி பார்க்கலாம். இப்போ 3வது டாட் வந்து இப்போ இங்கே ஒரு கிராஸ், இப்படி ஒரு கிராஸ் போகும்போதுல இந்த இடத்துல ஒரு சென்டர் பாயிண்ட் ஒன்று வரும். வருதா அந்த மடி, இப்படி 2 இப்படி தொட்டால இந்த மடிப்பு வந்துடும். இந்த வீசியை போகிறதா. அப்போ இது 3வது டாட். இப்போ 3வது டாட்டு வச்சுட்டோம். இப்போ இதுக்கு எதுவும் அளவு எது இருக்கா? அளவெல்லாம் எதுவுமே கிடையாது. அளவுலாம் அந்த சென்டர் இப்படி பாசணும். இந்த 2 டாட்டு இப்படி ஒன்றா வைக்கக்கூடாது, வைக்காமலே இப்படி பார்த்துக்கணும். அப்போ இங்கே 2த்துக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கோ அதே அளவு இங்கே வித்தியாசப்படுத்தி பண்ணி போட்டிக்கும். இப்போ இந்த அளவுக்கு தான் இது 1.25 இது 1.25 அளவு இருக்கா, இல்லை அடுத்த அளவு மாறும் போதுல இங்கே கீழே இந்த சைடில் எதுவும் மாறுமா? இந்த பக்கம் எப்படி இருக்கோ அதே இந்த பக்கம் வரணும். இல்லை இன்னொரு பீஸ் தைக்கும் சைஸ் கொஞ்சம் இப்போ பெரிய ப்ளவுஸ் தைக்கிறோம். ஆமாம், அந்த அதுக்கும் இதே அளவு தான் வரும். அந்த கிராஸோட உயரம் கூடுச்சுன்னா அந்த வித்தியாசம் வரும். இப்போ எல்லாருக்கும் 13 தான் வச்சோன்னா எல்லாருக்கும் இந்த அளவு தான் வரும். ஆனால் 13க்கு 14, 15 அப்படி கிராஸோட உயரம் கூட்டணும்னா இந்த அளவு கூடும். இப்போ அந்த பாயிண்ட்ல இருந்து 1.25 வச்சுக்கணுமா? ஆமாம். இங்கே பிடிக்கிறது எவ்வளோ பிடிக்கணும்? எவ்வளோ பிடிக்கணும் சொல்லு பார்ப்போம். நம்ம 4 இன்ச் பிடிப்போம். 4 இன்ச் போதுமானதா இல்லை இன்னும் அதிகமாக பிடிக்கணுமா? 4 இன்ச் போதுமானது. ரைட். கரெக்டாக இருக்கு. கரெக்டாக. இதில் இன்னும் என்ன சின்ன கரெக்ஷன், கரெக்டாக தான் இருக்குது. இதுவும் சரியாக தான் இருக்குது. இதில் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. இந்த டாட் பிடிக்கிறோம் இல்லையா, இந்த டாட் பிடிக்கிறது இது எவ்வளோ பிடிச்சிருக்கு? 1/2 இன்ச்சா 1/4 இன்ச்சா? 1/4 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கூட பிடிச்சிருக்கேன். 1/4 இன்ச்சு பிடிச்சா, ஏன்னா இது கிராஸ் தானே. இப்போ 1.5 பிடிக்க 1.25 பிடிக்கிறோம்ல, அது மாதிரி இது 1/4 இன்ச்சே போதும். இந்த 1/4 இன்ச்சு விட மைல்டாக கொண்டு வந்தோம்னா இந்த மேடு வந்து இன்னும் நல்லா வரும். இது வந்து இன்னும் எடுத்து காட்டுது. அது தேவையில்லை. இது கிராஸுங்கனால அவ்வளோ வேண்டியதில்லை. இப்போ ஸ்ட்ரெயிட் கட்டிங்னா அந்த மாதிரி தான் பிடிக்கணும். இதுக்கு அப்படி சொல்லு. மற்றபடி கரெக்டாக அதை பிரிக்க வேண்டியதில்லை. கரெக்டாக தான் இருக்காது. இதே மாதிரி அந்த பக்கம் படி பார்க்கலாம். இதில் உள்ள வழியே தெரியலையே, எப்படி பார்க்குறது? வச்சு ஒரு பக்கம் கரெக்டாக தைச்சிட்டு இல்லை, அது ஆப்போசிட் வச்சுக்கோ. இந்த இருக்குல்ல வலுவலுன்னு இருக்கா? தொட்டு பாரு. வெளிப்பக்கம் இங்கிட்ட உள்ள சொரசொரம் இருக்கா, அது வந்து உள்பக்கம். அதை நீ லைட்டாக ஒரு இன்ட்டு பண்ணிக்கலாமா? அவ்வளோதான். அப்போ 2 வெளிப்பக்கம். இந்த மார்க் பண்ணியிருக்கிறதுல இது வெளிப்பக்கம், இது ஆப்போசிட். நம்ம மார்க் வந்து எப்பவுமே நல்ல பக்கம் தான் பண்ணுவோம். எப்படி வச்சுக்கோ. இப்போ ஆப்போசிட் கரெக்டாக வந்துடும். எப்பயுமே இந்த கிராஸை மட்டும்தான் சரி பண்ணணும். இங்க எப்படி இருக்கு, கழுத்து அப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு அதெல்லாம் நம்ம எதுவுமே செய்ய வேண்டியது இல்லை. இதான் மெயின். இந்த மெயினா இந்த பாயிண்ட்டையும் இந்த கிராஸையும் மட்டும் கிராஸ் வந்து விலகிடும். சரி. அந்த பக்கம் பிடிச்ச மாதிரி அதே மாதிரி இந்த பக்கம் பிடி பார்க்கலாம்.
சொல்லிக்கிட்டே தையும். எல்லாரும் நீ ஏதாவது சொல்லுவியா தான் எதிர்பார்த்துட்டு கேட்குறாங்க. என்ன பண்ணுற, அது எத்தனை தடவை தையல் போடுற, எதுக்கு அப்படி பண்ணுறாங்க சொன்னீங்கன்னா ஒரு வாட்டி தையல் போட்டால் நல்லாயிருக்கும். இது சிங்கிள் ப்ளவுஸ்ன்னு இருக்கிறனால 2 வாட்டி தையல் போடுறோம். போடுறதுனால அந்த தையல் வந்து அந்த துணி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறனால 2 தையல் போட முடியும். நல்லா ஸ்டிப்பாக இருக்கிறதுக்காண்டி தான் போடுறோம். சொல்லு, என்ன பண்ணுறேன்னு சொல்லு. இப்போ இந்த ஒரு டாட்டு, இந்த 2வது டாட் பிடிச்ச உடனே இங்கனுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஷேப் வரும். அந்த ஷேப்பை கரெக்டாக எடுத்து வச்சுட்டு, ஆனால் எக்காரணம் கொண்டு இந்த 2ஐயும் சேர்த்துலாம் வைக்கக்கூடாது. இப்போ இந்த டாட் இங்கே பிடிக்க போகிறேன்னா அந்த பக்கமும் இந்த பக்கம், அதாவது ஆப்போசிட் இதுவும் அளவு ஒன்றா இருக்கான்னு பார்த்துட்டா அதை மட்டும் தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த இதில் 2 இதை பிடிச்சிட்டு ஒரு ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு தையல் போட்டோம். 2வது பிடிக்கும் போது மட்டும் இதை வச்சு பார்த்துக்கணும். 2 ஒரே அளவுக்கு இருக்கணும். சரியா இருக்கா? இந்த பாயிண்ட்ல இருந்து 1.25 இன்ச் வச்சுக்கணும். ஆமாம். இப்போ 1.25ன்றது எல்லாத்துக்கும் ஒரு காமனான அளவு தானா? ஆமாம். இப்போ 13.5 இன்ச் ப்ளவுஸ் ஒயர் வச்சா உங்களுக்கு 1.25 1.25க்குள்ள தான் வரும். 13.5 இன்ச் கிராஸ் 13.5 இன்ச் இருக்கும் மொத்தத்தில் எல்லாத்துக்கும் அந்த ஒரே மாதிரி தான் வரும். அப்போ அந்த அளவு கூடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த அளவு கூடும். சத்தமாக கேளு. என்ன ராணி? கிராஸ் ஹைட் வந்து 14 வைக்கிறாங்கல்ல. ஆமாம். அந்த சென்டரில் எவ்வளோ 20 இதுக்கு ஒன்றே வரும். இப்போ கிராஸோட உயரம் எவ்வளோ? 14 வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டாட்டோட அளவு வந்து அந்த 3 டாட்டுக்குள்ள கேப் எவ்வளோ வைக்கணும் தானே கேட்குறேன். அப்படி தானே? அதாவது 13.5 இன்ச்சுக்கு 1லேருந்து 1.25 இன்ச்சு வரைக்கும் வரும். அதே 14 அளவு கூடும்போது அந்த அளவு வந்து கொஞ்சம் தள்ளி வரும். 1.5 வச்சுக்கலாமா? 1.5 வச்சுக்கலாமா? இல்லை, அது எவ்வளோ வருதோ அதை அப்படியே வச்சுக்கலாம். அந்த அளவு நோட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு தேவை அந்த 3 இன்ச்சு உயரம் 1.5 இன்ச்சு ஆகலாம். அப்படி பார்க்கணும். ஆமாம் ஆமாம். ரெண்டு சைடு பிடிச்சாச்சு. பிடிச்சாச்சு. ரைட். 2 வரையில் இருக்கா? ரைட். இப்போ ஃப்ரண்ட் கிராஸ் தச்சு முடிச்சாச்சு. இப்போ பெல்ட் பீஸ் தைக்கணும்ல. ஆமாம். பெல்ட்டுக்கு வந்து நம்ம இந்த இல்லை சிங்கிள் பீஸ் தான் இருக்குது. அப்போ இதில் நமக்கு 2 பீஸ் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் உள்ள. அப்போ பெல்ட்டுக்கு எப்பவுமே 3 பட்டி வேணும். ஆமாம், இருந்துச்சுன்னா ஸ்டிஃபாக இருக்கும். நல்ல பீஸ் ஒன்று, அது போக 2 லைனிங் உள்ள. ஆமாம். இப்போ இந்த 2 லைனிங் எடுத்திருக்கேன், வேறு கலரில் இருக்குது. இதை வச்சுக்கலாம். இது உள்ளே போகிறது ஓரளவுக்கு மேட்சாக இருந்தால் போதும். ஆமாம். ஃபஸ்ட்டு ஒரு லைனிங் வைக்கிறோம். 2வது ஒரிஜினல் பீஸ், அதாவது நல்ல பக்கம். அப்புறம் வந்து 3வது இன்னொரு லைனிங் வைக்கிறோம். நம்மகிட்ட இந்த துணி தான் இருக்குது, அதனால் இது வைக்கிறோம். என்ன பண்ணுறோம், 1.5 இன்ச்சு விட்டுட்டு ஒரு தையல் போடுறேன். இப்போ இது அகலம் அதிகமாக இருக்குது, நம்ம 1.5 இன்ச்சு பிடிக்கிறோம். ஒரு இதில் அகலம் கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு மாதிரி கொஞ்சம் பிடிச்சிக்கலாம். இப்போ 1.5 இன்ச்சு கம்பல்சரி பிடிச்சாகணுமா? பிடிச்சோம்னா தான் அதில் நல்லா அந்த ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். 1.5 இன்ச்சுன்றது கம்பல்சரி பிடிக்கணும். அப்போ தான் அந்த வயிற்றில் வந்து ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி அழுத்தம். இதுலேயும் அதே மாதிரி 1.5 இன்ச்சு பிடிச்சோம். அதாவது கீழே ஒரு லைனிங் பீஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நல்ல பீஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு லைனிங் கொடுக்கணும். என்ன பண்ணியிருக்க? இப்போ எஜ்ஜு தையல் போட்டுருக்கேன். எப்படி போட்டேன் சொன்னேன்னா தான் அவங்களும் உன்னை பார்த்து தான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் பார்த்து தைக்கிறாங்க. நீ ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற. என்னடா நீ சொல்லுடா. நீ உன் தம்பி நீ இது கடலை உருண்டை தின்னுட்டு இருக்கியா? சரி. அதில் ஒரு மேலே வச்ச ஒரு பீஸை மட்டும் எடுத்து விட்டு அதில் மட்டும் ஒரு எஜ்ஜு தையல் போட்டு சொல்லு. எடுத்துட்டு லைனிங் வந்து வெளியில தெரியக்கூடாது. நல்ல துணி வந்து உள்ள தெரியுது.
இப்போ இது நம்ம அளவு எடுத்து வெட்டி தைக்கிறோம். இப்போ பேட்டர்ன்ல இருக்கிறத அப்படியே வச்சு தைச்சிடுறது. அதுக்கெல்லாம் பேட்டர்ன் வந்து நம்ம இந்த அளவுக்கு கட் பண்ணா வந்துடும். இப்போ எடுத்த அளவுக்கு கட் பண்ணி வந்துடும். இந்த சைஸ் நம்ம பார்த்து வெட்டணும் இல்லையா, அது பேட்டர்ன் போட்டா உடனே கட் பண்ணி எடுத்துடலாம். தைக்கும் போது அந்த மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணி நம்ம தைக்கணும். இது போட்டாச்சு. இப்போ நல்ல பக்கம் வந்து 1 இன்ச்சு கணக்கு பண்ணி ஒரு தையல் போட்டு 1 இன்ச்சில். இது 1 இன்ச்சு அளவு இருக்கா இல்லை? கண்டிப்பா. எதுக்காக உள்ள 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம்னா அந்த 1/2 இன்ச்சில் மேல தையல் விழணுங்கிறது தான். அப்போ அந்த பட்டி மடியாமல் இருக்கும். ரெண்டாவது வயிறு இருக்கிறவங்களுக்குலாம் கூட அழுத்தம் இல்லாமல் இருக்கும். இப்போ 1.5 இன்ச்சு விட்டு அந்த 1/2 இன்ச்சு உள்ள ஸ்டிப்பாக நிற்கிறதுக்காண்டி தான் அந்த 1.5 அந்த சென்ட்ரல் தையல் அதில் விழணுங்கிறது தான். இல்லை 1 இன்ச்சில் போடுறோம். சிலர் இந்த ஒரு குதிரைடா ஒரு சிஎம் இந்த கொஞ்சம் போலெல்லாம் போடுறாங்களே, அந்த மாதிரிலாம் போடலாமா போடக்கூடாது? அவங்க போடட்டும், நம்ம இப்படி போடுவோம். அளவு ப்ளவுஸ் வச்சு தான் தைக்கிறோம். இப்போ அளவு ஆனால் அதில் உள்ள மாதிரி தைக்கக்கூடாது. நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுருக்கோம்ல, அப்போ நம்ம பாணியிலே தான் போயிடணும். அவங்க எப்படின்னாலும் தைச்சிருக்கட்டும். அவங்க கொடுக்குற அளவு ப்ளவுஸில் வந்து ஒவ்வொன்றும் இந்த ஒரு இவ்வளவுதான் பாதி தான் எஜ்ஜில தான் தைச்சிருப்பாங்க. அவங்களோட விருப்பம். ஒரு சிலருக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. துணி பத்தாமலும் அந்த மாதிரி தைச்சிருப்பாங்க. நமக்கு வந்து துணி தாராளமா இருக்கிற பட்சத்தை தான் இந்த மாதிரி தைக்க முடியும். இப்போ இது ரெண்டும் ஆப்போசிட் வச்சுக்கோம். இல்லை நல்ல பக்கம் தெரியுமாச்சா? ஈஸியாக இருக்கும்ல. இப்போ மார்க் பண்ணுறதுக்கு அதை விட இது நல்லா ஈஸியாக இருக்குன்னு பார்த்தா. இப்போ ஃபஸ்ட்டு இது பெல்ட்டை ரெடி பண்ணியாச்சு. இந்த பெல்ட்டை எப்படி அளவு எடுக்கிறது? ரெடி பண்ணியாச்சா? என்ன பண்ணுன்னா 2 பக்கமும் லெவல் பண்ணிக்கோ ஃபஸ்ட். இந்த 2 பக்கம் மட்டும் லெவல் பண்ணிடணும், மேலே வெட்டக்கூடாது. இப்போ பேக் பீஸ் தைச்சிட்டு பேக் பீஸை இப்போ இந்த வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஃப்ரண்ட் பீஸு டாட் தைச்சிருக்கோம்ல, கரெக்டாக ஷோல்டர் கரெக்டாக வச்சுக்கோ. இந்த ஆம்கோல் கரெக்டாக வச்சுக்கோ. இது ரெண்டும் மெயினாக கரெக்டாக வச்சதுக்கப்புறம் இந்த டாட்டை அந்த கிராஸை வந்து நல்லா எடுத்து விட்டுக்கோ. இந்த கிராஸை வந்து நல்லா எடுத்து விட்டுட்டா தான் நம்மளுக்கு கீழே எவ்வளோ கேப் இருக்குன்னு தெரியும். சரி. அப்போது இதுக்கு எவ்வளோ தேவைன்னா கரெக்டாக 4 இன்ச்சு இருக்குது. அப்போ தையலுக்கும் சேர்த்து ஒரு 4.5 இன்ச்சு. தையலுக்கு நம்ம 1/2 இன்ச்சு கம்பல்சரி பிடிப்போமா? ஆமாம், பிடிக்கணும். அது நீ எவ்வளோ பிடிக்கிறோ அவ்வளோ சேர்த்துக்கணும். சரி. ஆனால் 1/2 இன்ச்சு பிடிச்சோம்னா தான் அதில் தையல் டபுள் தையல் விழும். இங்கே 3.5 தையலுக்கு சேர்த்து இருந்துன்னா 4 இன்ச்சு. அதை கனெக்ட் பண்ணி நீ அதை மார்க் பண்ணி எடுத்துக்கோ. எடுத்துட்டு சென்டரில் அந்த போட் மாதிரி கட் பண்ணிட்டேன்னா கரெக்டாக மேட்ச் ஆகிக்கிறோம். 4 4.5 தானே? ஆமாம். ஒரு பக்கம் 4, இன்னொரு பக்கம் 4.5 எடுத்துக்கோ. அதை அப்படியே ஷேப்பிட்டு பார்க்கலாம். இது பூரா நீயே தான் பண்ணுற. இப்போ நம்ம இதை வெட்டுறோம்ல, ஒரு பக்கம் 4.5, ஒரு பக்கம் 4, பக்கம் தான் அதிகமாக இருக்கு. இந்த 4ன்றது இப்போ வைக்கிறோன்னா இந்த கிராஸ் இருக்கா, இது கிராஸாக தானே வருது. அப்போ இங்கே ஒரு அளவு எடுத்தால் இங்கே ஒரு அளவு இருக்கும், இங்கே ஒரு அளவு இருக்கும். இது எங்கே முடியுதோ அங்கனக்குள்ளே வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாமா? அதுதான் இந்த அளவு கனெக்ட் பண்ணி இந்த பேக் பீஸ் இருக்குல்ல. ஆமாம். இந்த ரெடியளவு எடுத்தாலே அது கரெக்டாக வரும். கரெக்டாக இதில் ரெடியளவு எடுத்துட்டாலே இதுக்கு கரெக்டாக இது கரெக்டாக வரும். சரி. இப்போ வந்து இது கூட இருக்குது. நம்ம சைஸ் பண்ணும்போது ஒரு 4 இன்ச்சு 1/2 இன்ச்சு கூட தான் இருக்குது. ஆமாம். இப்போ வச்சுட்டு சும்மா 4 இன்ச்சு வச்சுட்டோம். அது வெட்டிடு. அது பேசாமல் இப்போ வச்சுட்டு இந்த கிராஸ் எவ்வளோ எப்படி எடுக்கிறது? 1/2 இன்ச்சு அரைச்சி எடுக்கணும். அந்த 1/2 இன்ச்சு எடுக்கிறது நீ அழகாக ஷேப்பாக எடுத்துட்டாலும் சரி. ஆனால் இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டாட் இருக்கு இல்லையா, ஆமாம், இந்த டாட்டு எத்தனை இன்ச்சு கிட்ட இருக்குன்னு பார்க்கணும். இங்கே இருக்கா? இங்கே இருக்கு. அப்போ இந்த இடத்துல 1/2 இன்ச்சு இறக்கணும். அதாவது இப்போ இங்கே 4 வச்சிருக்கியா? ஆமாம். அப்போ இங்கே 4 இன்ச்சு ஒரு மார்க் வை. அப்போனா இங்கே இது வந்து நம்ம அளந்து பார்த்தோம்னா இப்போ ஒரு 3 இன்ச்சு கம்பல்சரி வருது. அப்போ ஏலேருந்து 4.5 இன்ச்சு இங்கே வச்சுருக்கோம். நம்ம இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சு வச்சு அந்த 4.5 வச்சுருக்கோமோ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக வச்சு
4 இன்ச்சு வச்சு இப்போ இதை இந்த இடத்துல இப்படி எடுத்து இதில் கொண்டு வந்து இணைக்கணும். கொண்டு வாங்க. அப்போ இணைச்சோம்னா இந்த பாயிண்ட் கரெக்டாக அங்கே உட்காரும். இப்போ அவங்க ப்ளவுஸ் போடும்போது இந்த பாயிண்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அது வந்து ஒரு ட்ரிக்ஸு தான். மற்றபடி நீ அப்படி கண்ணை மூடிட்டு இப்படி ரவுண்டாக வெட்டினாலும் ப்ளவுஸ் செட் ஆக தான் செய்யும். இதில் போய் அப்படி எடுக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன பண்ணுற? இது நான் சும்மா மார்க் பண்ணுறேன், எனக்கு மார்க் பண்ணலாம் தெரியாது. சரி மார்க் பண்ணு, நீயா தானே பண்ண போகிறேன். இதுக்கு வேறு எதுவும் வழி இருக்கா? வேறு வழியா? இந்த வரேன், இந்த இருக்குல்ல, இது போட்டுட்டு இந்த மார்க்கா இந்த மார்க்கா? இந்த மார்க் இந்த மார்க் தானே. அதான் நீங்கள் இழுத்துட்டேன்னு பார்த்தேன். இங்கே அரைஞ்சி இறக்கணும், இங்கே அரைஞ்சி இறக்கணும், அதுதான் கணக்கு. அதுக்கு நீ ஸ்கேல் வச்சு இப்படி ஒரு பாயிண்ட் போட்டு இங்கே ஒரு பாயிண்ட் போட்டு லைட்டாக வளைச்சிக்கலாம். அதை குறுக்கு வலி கேட்டதில்ல. சரி. அதுக்கோ நம்ம ஒரு ஸ்கேலை வச்சு ஆனால் வெட்டும் போது அந்த இடத்துல லைட்டாக பெண்ட் எடுக்கணும், அவ்வளோதான். அதாவது ஷார்ப்பாக இப்படி ஸ்கேலை இப்படி போட்டோம்னா கோடு வந்து ஸ்ட்ரைட்டாக தான் வரும். ஆமாம், நம்ம அந்த இடத்துல வளைவு எடுத்துக்கணும். அந்த ஸ்ட்ரைட்டாக வராமல் பெண்டு கரெக்டாக திரும்பாம அப்படி அழகா வளைச்சு போகாம அப்படி வளைச்சிட்டு போயிட்டேன்னா முடிஞ்சிச்சு. அந்த ஈஸியான வழி இதுதான். வெட்டிடலாமா? ஐயரை கூட்டிட்டு விட்டா? நான் கட்டுறதுக்கு கேட்கலையே, வெட்டுறதுக்கு தான் கேட்டே. ரைட், வெட்டியாச்சு. அந்த இடத்துல அந்த பெண்ட் இங்கே தெரியுதா, அதுதான் வேணும். அது வந்து ஒரு ட்ரிக்ஸ், அவ்வளோதான். இதாக இருக்குது. அதை நம்ம அட்டாச் பண்ணும்போது இந்த ஷேப்பு இந்த இடத்துல உட்காரும். அவ்வளோதான். அட்டாச் பண்ண. இப்போ நிறைய வாட்டி நான் அட்டாச் பண்ணும்போதுல இங்கே வச்சு வைக்கிறோமா, இப்படி திருப்பின உடனே அது ஒரு ஸ்ட்ரைட்டாகவே வரல, ஒரு பக்கம் திரும்பிட்டு. அதுக்கு என்ன பண்ணணும், இந்த இடத்துல இப்படி தைக்கணும். இந்த பாயிண்ட் விட்டுறணும். இது ரெண்டும் ஒன்றா வைக்கக்கூடாது, ஒன்றா வைக்கக்கூடாது, இப்படி தான் வைக்கணும். இப்படி வச்சு இந்த பாயிண்டில் தைச்சோம்னா தான் நீ இப்படி திருப்பும்போது இது ஸ்ட்ரைட்டாக ரைட்டா. அது எவ்வளோ விடணும்? இந்த தையல் எவ்வளோ போடுறியோ அதை கணக்கு பண்ணி விட்டுருணும். அப்போ இங்கேருந்து நீ தைக்கணும். இந்த வி ஷேப் வருது இல்லையா, அப்போ வந்து அது ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும். இப்போ நம்ம அரைஞ்சு விட்டுருக்கோம், அந்த அரைஞ்சே கணக்கு பண்ணியே பிடிச்சிக்கலாம் தானே. திருப்பு பார்க்கலாம். இப்போ எப்படி இருக்கு? ஸ்ட்ரைட்டாக இருக்கா? இதுவும் ஸ்ட்ரைட்டாக இருக்கு. இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்கா? அதுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. அந்த ஷேப்பும் நல்லா இருக்கு. ரைட், இன்னொரு பாகத்தை அப்படியே தை பார்க்கலாம். தைச்சிருவோமா? இது வந்து அந்த ரைட் சைடு வச்சேன், இது வந்து உனக்கு அந்த லெஃப்ட் வந்து ஆக மொத்தம் பெல்ட் கீழே இருக்கணும். பெல்ட் நல்லா இருக்கும். எந்த எடுத்தனாலும் ஃபர்ஸ்ட் பெல்ட் தான் கீழே வச்சு தான் ஏற்றணும். ஆமாம், அதான் நல்லா இருக்கும். அந்த சைடு எனக்கு ரைட் சைடு ஏற்றினேன். இப்போ இந்த சைடு ரைட் சைடே ஏற்றினா எப்படி ஏற்றுறது? இங்கே எவ்வளோ விட்டுருக்கோமோ அந்த இந்த பேலன்ஸ் எப்படி விட்டுருக்கோமோ அதே மாதிரி சரியாக வந்துடும். சரி சரி சரி. அங்கே ஒரு 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது, அந்த 4 இன்ச்சு இங்கே விட்டு கரெக்டாக அந்த இதில் வச்சா சரியாக வரும். சரியாக வரும். கரெக்டாக அந்த விசிஎஃப் ஒரு 4 இன்ச்சு, ஒரு அரை இன்ச்சு. இப்போ இதை மடித்து வைக்கிறோம்ல, இதை இந்த பக்கம் வச்சாலும் பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை, ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி வச்சா போதும் சார். என்ன நீ பார்க்குற? உன் தம்பி கரெக்டாக தைக்கிறானே பார்த்தியா? கரெக்டா? இன்னொன்று கவனிச்சியா? வெட்டவான்னு கேட்டதுக்கு ஐயரை கூட்டிட்டு வா கேட்டதுக்கு நான் கட்டுறதுக்கு கேட்கல, வெட்டுறதுக்கு தான் சொல்கிறேன். உன் தம்பிக்கு கல்யாண ஆசை வந்துருச்சு போல. இங்கே பார்த்து என்னைய பார்த்து சொல்லு. அதான் சிரிப்பா பாரு. ஐயோ
இப்படியே இருங்க. அந்த ஒரே கர்த்தர் மாப்பிள்ளைக்கு வைக்கிறத பாரு. ரைட். சரி. இது ஸ்ட்ரைட்டா வந்துச்சு. ரைட், ஓகே. இப்போ ரெண்டையும் ஆப்போசிட் வச்சு பாரு. ரைட், சூப்பராக வந்துருச்சா? இப்போ வந்து எஜ்ஜு தையல் போடணும். அது கீழே இறக்கி விட்டுட்டு இதை வந்து இந்த பக்கம் கீழே தான் இறக்கணும். ஆமாம், கீழே அளவு ப்ளவுஸில் வந்து ஒவ்வொரு ப்ளவுஸில் இப்படி மேலே தான் இருக்கும். அது மேலே போடுறோம். நம்ம கீழே இறக்கி விட்டால் தான் கப் ஷேப் வந்து நல்லா உட்காரும். அப்போ இது மேக்ஸிமம் அளவு ப்ளவுஸில் மேலே இருந்தாலுமே நம்ம அதெல்லாம் கவனிக்க நம்ம கீழே தான் இறக்கி விடணும். எஜ்ஜு தையலும் இடத்தையிலும் போட்டுக்கும். இதான் ஓரத்தில் எடுத்து அதே மாதிரி இன்னொரு பக்கம் அதில் ஒரு தையல் போட்டால் மட்டும் என்ன ஆகும்? 2 தையல் கம்பல்சரி போடணுமா? ஏன்னா அதில் கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ அதில் ஒரு தையல் இருக்கு, நம்ம 2 தையல் போடுறதுனால அதெல்லாம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எந்த ஒரு பாதிப்பும் வராது. பாதிப்புலாம் ஒன்றும் வராது. ரைட், இப்போ போட்டாச்சு. இப்போ வந்து ஊக்குப்பட்டியும் ஐப்பட்டியும் தைக்க போகிறோம். இந்த உயரத்துக்கு கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோ. இந்த உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதோட கூட 1 இன்ச்சு உயரம் எடுத்துக்கோ. ஒரு பீஸ் வந்து அதாவது ஐ கட்டுற பட்டி வந்து 5 இன்ச்சு அகலமும் உயரம் வந்து இது எத்தனை இன்ச்சு இருக்கு? 8 இருக்கா? அப்போ 9 இன்ச்சு எடுத்துக்கோ. இல்லை வேற கூட எடுத்துக்கோ, துணி நிறைய இருக்குல்ல. இருக்குல்ல 5 இன்ச்சு அகலம். 5 இன்ச்சு அகலம் இருக்கு. உயரம் நமக்கு 9 இன்ச்சு இருந்தால் போதும். சரியா இருக்கு. ஆனால் கீழே அங்கே ரவுண்டாக இருக்கே, சரி பண்ணிக்கிறியா? இப்போ நம்ம மேலே பைப்பிங் தானே போடுறோம், அது கவர் ஆயிரும். அதனால சரியாக வந்துடும். சரியாக வரும். சரி. அப்போ உள் பக்கம் அட்டாச் பண்ணிட்டு வெளியில் க்ளோஸ் பண்ணி, அதாவது நம்ம ரைட் சைடு இப்போ அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அப்படி பார்த்து ரைட் லெஃப்ட் வச்சுக்கலாம். சில பேர் வந்து மாற்றி போட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். நம்ம எப்பயுமே ரைட் சைடில். ஆமாம், ஐ கட்டுற இது ரைட் சைடு. இது 2.5 இன்ச் இருக்கா? இருக்கு. அளந்து பாருக்கோ. சரி, 2.5 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி போடுங்க. சரி. இப்போ கீழே அரேஞ்சு விட்டுக்கலாமா? ஒரு அரேஞ்சு மடிச்சு. இதுக்கு வந்து எவ்வளோ பிடிக்கணும்? இது வந்து கம்பல்சரி அரேஞ்சு பிடிக்கணும். அரேஞ்சுக்கு கூட கம்மியாக அந்த பிடிக்கலாமா, இல்லை அரேஞ்சு தான் கரெக்டாக பிடிக்கணும்? கரெக்டாக அரேஞ்சு பிடிக்கணும். ஏன்னா எல்லாம் கிராஸ் அளவு மாறுபட்டுரும். சரி. இங்கே வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோ, ஏன்னா இங்கே கொஞ்சமாக பிடிச்சிக்கோ. இல்லைன்னா பட்டி வளைவாக காமிக்கும். இப்போ திருப்பி அப்படியே ஃபோல்டிங் பண்ணிடு. இப்போ நம்ம இதில் இந்த வி கட்டுறாங்களே, ஆமாம், வி கட்டலாமா? அதாவது அது வந்து ஒரு அவசரத்துக்கு தைக்கிற வேலை. சரி. மற்றபடி த்ரெட்ல தைச்சோம்னா நல்லா நீட்டாக இருக்கும். இல்லைன்னா வளையம் வைக்கணுமா? ஆமாம், வளையம் வைக்கணும்.
இப்போ நம்ம தையல் போட்டுடலாமா இல்லை வீ கட்டணுமா? வீ கட்ட வேண்டாம். வீ கட்ட வேண்டாம். வேண்டாம். கரெக்டாக அந்த 1 இன்ச்சு தான் மடியும். நம்ம அந்த உள்ள வெளியே தையலை மறைச்சு ஆமாம் அப்படியே தையல் போடணும். ஒரு தையல் போடணும். டைல் போட்டு பக்கத்துல ஒரு இடத்துல வந்து போட்டு மேலே வர்றது இது அதான் சைஸ் பண்ணி இப்போ அதே மாதிரி ஊக்பட்டி தைக்க போகிறோம். ஊக்பட்டிக்கு அகலம் 2 இன்ச் இருந்தாலே போதும். சிங்கிளா 2 இன்ச் இருந்தால் போதும். அதே மாதிரி 9 இன்ச். என்ன குசு குசுங்கிறீங்க ரெண்டு? இப்போ இந்த துணி இருக்குன்னா இங்கே இருக்கு. இந்த துணி வந்து இப்போ குறுக்குல இருக்கு. குறுக்குல போட முதல்ல ஐ கட்டி போட முதல்ல நெல்லுன்னு போகும். அதாவது ஸ்ட்ரைட்ல போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபினிஷிங் கிடைக்கும். குறுக்குல போடுறது நம்ம திறமை. சின்ன துணி பத்தாம அப்படிதான் கிடைச்சிச்சுன்னா அப்படிதான் தைக்கணும். இப்போ நம்ம குறுக்குல போடுறதும் ஸ்ட்ரைட்ல போடுறதும் நல்லா இருக்குமா? ஸ்ட்ரைட்ல போட்டா ஆட்டோமேட்டிக்கா நல்லா ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு துணி இதுல தாராளமா இருக்கு. ஸ்ட்ரைட்லயே போடுறோம். இல்ல குறுக்குல போட்டு காட்டணுமா? இல்லை குறுக்கில் போடணும்னா போடலாம். அது துணி பத்தாத பட்சத்துக்கு போட்டுக்கலாம். இது 9 தாராளமாக இருக்கு. 2 இன்ச்சு 2 இன்ச்சு போதும் இருக்கு. ஐப்பட்டிக்கு அந்த கழுத்தெடுத்தது கரெக்டாக இருந்ததுனால நான் அளவு எடுக்கல. அதனாண்டி வெட்டல, அதே வச்சுக்கிட்டேன். இது வந்து நல்ல பக்கம் வச்சு அட்டாச் பண்ணணும். தாராளமாக இருக்கும் போது பிரச்சனை இல்லை. ரைட், இது எடுத்துரு. இப்போ ஐப்பட்டிக்கு உள்ள வச்சு அடிச்சு வெளியே திருப்பி கட்டணும். ஊக்பட்டிக்கு வெளியில அடிச்சு உள்ள திருப்பணும். வெளியில நல்ல பக்கம் வச்சு அடிச்சு வெளியே திருப்பணும். இது எவ்வளவு? 4 இன்ச்சு தான் வைக்கணும். 4 இன்ச்சு தான் வைக்கணும். அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு மடிச்சு கொக்கிக்கலாம். இப்போ நான் இப்படி மடிச்சுக்கிடவா? ஆமாம், சரி. கரெக்டாக ஒரு 4 இன்ச்சு மடிச்சுட்டு 4 இன்ச்சு போதும் தானே? இந்த பக்கம் 4 இன்ச்சு தான் பிடிக்கணும். 4 இன்ச்சு தான் பிடிக்கணும். அப்பதான் அந்த அப் அண்ட் டவுன் வராது. இப்போ நம்ம கரெக்டாக பெல்ட் ஏற்றிட்டோம். அதனாண்டி இது ஸ்ட்ரைட்டாக இருக்கு. பெல்ட் ஏற்றினதுக்கப்புறம் ஒரு பக்கம் லேசாக பெண்டாக இருக்கு. இது ஸ்ட்ரெயிட் இல்லை. அப்போ நம்ம இது தையல் போடும் போதில் அதில் இருக்கிற மாதிரி வளைவாகவே தைக்கணுமா, இல்லை இப்படி எடுத்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு? ஸ்ட்ரெயிட்டாக தான் தைக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக தான் தைக்கணும். அப்போ கழுத்து கொஞ்சம் இழுத்தமானிக்கு வரும். ஒரு மாதிரி வி மாதிரிலாம் வந்துடும். அதுக்கு நம்ம பிரித்து தைக்கிறது பெட்ரு. அப்போ அது கொஞ்சம் அவசர தைக்கிறது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தச்சிடலாம். அந்த கழுத்து வந்து ரவுண்டு கிடைக்காம கொஞ்சம் இப்படி இழுத்த மணிக்கு தெரியும். அப்போ நம்ம பெல்ட் ஏற்றும் போதில் கொஞ்சம் லேசாக ஒரு வளைவாக இருந்ததுன்னா இன்னும் பிரித்து தைக்கணும். இல்லாட்டினா அந்த வளைவை நேர் பண்ணி சரி பண்ணி நேராக தைச்சிக்கலாம் தானே? உன் தம்பி கேள்வி கேட்க சொன்னாலும் கேட்க என்னை போட்டு தாளிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி. நிறைய பேர் பிரகாஷ் அண்ணன் நிறைய கேட்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டீங்க. உங்களுக்காண்டி அவர் நிறைய கேள்விகள் கேட்டுட்டே தொடுக்கிறாரு. கேள்வி கேட்க விட மாட்டீங்க. அதான் தம்பி கேட்க விட்டேன். ஓ, அதுக்கு தான் பிளான் தம்பி கூட்டு வந்திருக்கியா? ஆமா, சரி.
50 நாள் பயிற்சியில் 5 நாள் பயிற்சி தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 45 நாள் பயிற்சி இருக்கு. நீங்க உங்க வேலையை நான் என் வேலையை காமிக்கிறேன். இதை 2ஆ மடிச்சுக்கிட்டோமா? தையல் போட்டுட்டியா? போட்டு 3/4 இன்ச்சில் ரஃபாக ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கோ. இந்த இதில் 3/4 இன்ச்சு கனெக்ட் பண்ணி. ஆமாம், கழிஞ்சு வச்சிருக்கேன். சும்மா ரஃபாக தையல் இதில் மடிச்சதில் ஒரு தையல் போட்டுக்கலாம் தான். போட்டுக்கலாம். இதெல்லாம் சும்மா ரப்பா போடுற தையல் தான். அந்த உலையாமல் இருக்கிறதுக்கு அதை போட்டு 3/4 இன்ச்சு சென்டரில் ஒரு தையல். ஆமாம். இந்த தையல் எதுக்கு போடுறோம்? அந்த வளைவு வராமல் இருக்கிறதுக்கு. நீ சொன்ன ஒன்றும் பெண்டாக இருக்குதுனால இதை லைட்டாக அந்த பெண்டு இருந்தால் கூட நல்லா கிளியராகிடும். கிளியராக ஒரு சப்போர்ட். இதை அப்படியே உள்ள ஃபோல்டிங் பண்ணி தையல் போட்டு கரெக்டாக அந்த எஜ்ஜு தையல் போட்டிருக்கோம். அந்த எஜ்ஜு தையலை கரெக்டாக அந்த பாயிண்டில் வச்சுட்டு, அதாவது இந்த துணியை வெளியே அந்த பக்கமும் தெரியாமல் தையல் வெளியவும் தெரியாமல் கரெக்டாக தையலை எஜ்ஜில் எடுத்து வச்சுட்டு. ஆமாம். அதே மாதிரி இந்த உள்ளேயும் துணி லூஸ் கொடுத்துடாம டைட்டாக கரெக்டாக வைக்கணும். குறுக்கு ஒரு தையல் போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். அந்த ஓப்பனை க்ளோஸ் பண்ணிட்டு. இப்போ ஆப்போசிட் பீஸும் வச்சு ஒன்றும் 2ஐயும் மேட்ச் பண்ணிவிட்டு. இப்போ இந்த அப் அண்ட் டவுன் வராது. இதில் அப் அண்ட் டவுன் வரல வராது இந்த மாதிரி. ஆனால் ரெண்டும் 1/2 இன்ச்சு பிடிச்சாலோ இல்லை ரெண்டும் 1/4 இன்ச்சு பிடிச்சாலோ கம்பல்சரி இது பெருசு சின்னது வரும். ஏன்னா இது வந்து வெளியில் எடுத்து கொடுக்குறோம், இது வந்து உள்ளே மடிச்சு கொடுக்குறோம். அப்படி சொன்னால் இந்த டிஃப்ரெண்ட் வரும். அதனால் இது 1/2 இன்ச்சும் இது 1/4 இன்ச்சு பிடிச்சி வச்சோம்னா நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போது பேக்கும் ஃப்ரண்ட்டும் தச்சு முடிச்சிருக்கோம். என்ன பிரகாஷ்? ஆமாம், பேக்கும் ஃப்ரண்ட்டும் தச்சு முடிச்சாச்சு. இன்னைக்கு இதோட நிப்பாட்டிக்கலாம். ஏன்னா இதுவே 1 மணி நேரம் கிளாஸ் மாதிரி வருது. ஏன்னா நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க நெட்டு செலவழித்த நாடு. இன்னைக்கு வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் ரெண்டுமே சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். நாளைக்கு வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணி சைடு ஃபினிஷிங் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ரெடி பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறோம். நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ராணி நீ போட்டு காமிக்க போகிற. சரியா? சரியா? சரிங்க. ரைட். இந்த ப்ளவுஸ் இப்போ வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் சூப்பராக ஃபினிஷிங் ஆகி முடிஞ்சிருச்சு. ஓகே. இன்றைக்கி பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ப்ளவுஸை வந்து எவ்வளோ ஈஸியான மெத்தடில் தைக்கலாம் அப்படிங்கிறத பிரகாஷ் தச்சு காமிச்சாப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தைச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பேக்கும் ஃப்ரண்ட்டும் தச்சு முடிச்சிருக்கோம்ல, இதோட தொடர்ச்சி அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது 8வது பதிவோட தொடர்ச்சி. அதை பார்த்து அந்த ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணி ராணி உனக்கு தான் அந்த ப்ளவுஸு நீ போட்டு பார்த்துட்டு எந்த அளவுக்கு ஃபிட்டிங் நல்லா இருக்குது, இல்லை சப்போஸ் எதுவும் கரெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கு பதிவில் பார்க்கலாம். ஓகேவா? ரெடியா? நாளைக்கு பதிவில் பார்க்கலாமா? எல்லாரும் கிளாஸ் நாளைக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அண்ணன் டெய்லர் ப்ரோ. பை பாய்.